ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். கோவையிலிருந்து சுப்பிரமணியன் பேசுறேன். இன்றைக்கு நம்முடைய இந்த ஆடியோ பிரசன்டேஷன்ல, வாட்ஸ்அப் ஆடியோ பிரசன்டேஷன்ல ஒரு அராபிக் மொழியில உலக அரங்கில பகிர்ந்து கொள்ளப்பட்ட ஒரு செய்தியை தமிழாக்கம் பண்ணி நமக்கெல்லாம் புரிகிற மாதிரி நான் கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்புறேன். இந்த மெசேஜ் ஒரு அராபிக் மொழியில இருக்கு. இதனுடைய ரசம் என்னன்னா, பாட்டம் லைன் என்னன்னா, நாம நம்முடைய குழுவில் அடிக்கடி வலியுறுத்துற ஒரு கருத்து தான். அதாவது இறைவனுக்கு தொடர்ச்சியாக நன்றி சொல்லிக்கொண்டே இருங்கள். இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற எல்லா விஷயங்களுக்கும் தொடர்ச்சியாக அவருக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருங்கள். ஏற்கனவே ஒரு ஆடியோல ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தேன். மனோபாவம் அப்படின்னு சொல்ற ஆட்டிடியூட், எவ்வளவு உயர நாம வாழ்க்கையில பறக்க போறோம்னு டிசைட் பண்ற ஆல்டிடியூட், அண்ட் நன்றியை வெளிக்காட்டக்கூடிய கிராட்டிடியூட். இந்த 3 வார்த்தைகள் தெரிந்தால் 1 கோடி வார்த்தைகள் தெரிந்ததற்கு சமம்னு ஒரு ஆடியோ நம்ம குழுவுக்கு நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். அதுல அந்த 3வது பாயிண்டான கிராட்டிடியூடை பத்தி தான் இன்றைய நம்முடைய வாட்ஸ்அப் ஆடியோவில் நாம பகிர்ந்துக்க போறோம். இறைவனுக்கு சதா சர்வகாலமும் நமக்கு அவர் கொடுத்திருக்கிற விஷயங்களுக்காக, அவர் நம்மை சந்தோஷமாக வைப்பதற்கு கொடுத்திருக்கிற எல்லா அன்பு பரிசுகளுக்காக தொடர்ச்சியாக அவருக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருங்கள் என்பதுதான். அதை ஒரு சின்ன சின்ன நிகழ்வுகளின் மூலமாக இந்த கருத்தை நம்ம வலியுறுத்த போறோம். ஒரு மிகப்பெரிய பணக்காரன் அவனுடைய வீட்டு ஜன்னல் வழியாக வெளியில எட்டி பார்த்து ஏதோ பார்த்து கொண்டிருந்தான். இந்த பிரெஞ்சு விண்டோன்னு சொல்றாங்கல்ல, 5 அடிக்கு 4 அடி 20 சதுரடி இருக்கும் அந்த ஜன்னல். அது வழியா அவன் வெளியில பார்த்துக்கிட்டு இருந்தான். அப்ப ஒரு கந்த துணியோட, ரொம்ப ஏழை, சாப்பிட்டே பல மாதங்கள் ஆயிருக்கும், அப்படிப்பட்டவன் அந்த குப்பைய கிளறி அதில் இருக்கிற ஏதோ ஒரு உணவுப் பொருள் சாப்பிடுவதற்காக அவன் முயற்சி செய்திருந்தான். ஏதாவது கிடைக்குமா சாப்பிட்றதுக்கு, ரொம்ப பசிக்குதேன். இவன் மேலிருந்து பெரிய ஜன்னல் வழியா பார்ப்பதனால ரொம்ப தெளிவாக அவனுக்கு தெரிந்தது. அப்போ கடவுள்கிட்ட ஒரு நொடியில, கடவுளே, என்னை ஏழையாக படைக்காமல் வைத்திருக்கியே, என்னை ஏழையாக நீ கஷ்டப்பட வைக்கலையே, உனக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்கள், என்னுடைய நன்றிகள் அப்படின்னு சொன்னான். இது பணக்காரன் பிரெஞ்சு விண்டோ வழியா எட்டி பார்த்தது. அந்த குப்பையை பொறுக்கி ஏதோ கிடைக்குமான்னு நினைச்சவன் மிக ஏழைன்னு இவன் தெரிஞ்சதுனால கடவுளுக்கு நன்றி சொன்னான். அந்த மிக ஏழை என்ன பண்ணினா, அவனை சுத்தி ஏதாவது நடக்குதான்னு பார்த்துட்டே இருக்கும்போது அவன் கண்ணுல அம்மனமாக தெருவுல ஒருத்தன் இப்படியும் அப்படியும் என்ன செய்யறோன்னு தெரியாம ஓடி ஆடி மற்றவங்களுக்கு பெரிய சங்கடங்களை உண்டு பண்ணியிருந்தான். இவன் ஏழைதான், டஸ்ட்பின்ல ஏதாவது கிடைக்குதான்னு பார்த்தா, சுத்தி முத்தி பார்த்தா அங்க ஒருத்தன் அம்மனமாக ரொம்ப ரகலை பண்ணிட்டு இருக்கான். உடனே அந்த ஏழை கடவுள்கிட்ட, கடவுளே, நல்ல வேலை, என்ன புத்தி சுவாதீனம் இல்லாத பைத்தியமாக படைக்காம விட்டியே, மிக்க நன்றின்னு சொன்னான். அந்த பைத்தியக்கார மனுஷன் அம்மனமா இப்படி அப்படி ஓடுறானே, அவன் தலையை தூக்கி பார்த்தா ஒரு ஆம்புலன்ஸ் சர்ன்னு அவனை தாண்டி போது, ஒரு உடல் நலம் குன்றிய ஒருத்தரை ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போகுது ஆம்புலன்ஸ்ல. இத பார்த்தான், சைரனை கேட்டான், பயந்து போனான். ஆனால் கடவுளுக்கு நன்றி சொன்னான். கடவுளே, என்ன உடல் நலம் குன்றியவனாக நீ வைக்காம நடமாட விட்டுருக்கியே, மனமார்ந்த நன்றிகள்னு கடவுளுக்கு சொன்னான். அப்புறம் அந்த உடல் நலம் குன்றியவன் ஹாஸ்பிட்டலுக்கு போனான் இல்லையா, ஸ்ட்ரெச்சர்ல வச்சு அவனை தூக்கிட்டு போகும்போது ஒரு ட்ராலியில ஒரு சவம், ஒரு டெட் பாடியை மார்ச்சூரிக்கு கொண்டு போறாங்க. இவன் பெட்ல அட்மிட் ஆகிறதுக்காக போறான். ஆனா பக்கத்துல ஒரு ட்ராலியில
ஒரு டெட் பாடியை மார்ச்சுவரிக்கு எடுத்துட்டு போறாங்க. கடவுளே, என்ன உயிரோடு வச்சிருக்கிய இந்த நொடி வரைக்கும் உனக்காக நன்றி. இதுவரை நான் இறந்த பிணமாக இல்லை, உயிரோடு இருக்கனே, நன்றின்னு சொன்னான். இப்ப நாம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இறந்து போற மனுஷன் மட்டும்தான் கடவுளுக்கு நன்றி சொல்ல முடியாத ஒரு சூழல்ல இருக்கான். இறந்து விட்டான், சவமாயிட்டான், அவனுடைய உயிர் பிரிஞ்சிச்சு, அவன் கடவுளுக்கு நன்றி சொல்ல முடியாது. எனவே நாம உயிரோடு இருக்கோம். ஃபேக்கல்ட்டின்னு சொல்லுவாங்க. நம்முடைய எல்லா உடல் உறுப்புகளும் கரெக்டா வேலை செய்யுது. கரெக்டா பார்க்குறோம், பேசுறோம், தொடரோம், சாப்பிடுறோம், நடக்கிறோம், ஓடுறோம், சந்தோஷமா இருக்கும், நிறைய வேலைகளை செய்யறோம். நம்ம ஃபேக்கல்டிஸ்லாம் இன்டாக்டா இருக்கு. எனவே நாம தொடர்ச்சியாக கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஏன், இன்னைக்கு படுத்துட்டு நாளை காலையில நாம எழுந்திருப்போமான்ற கேரண்டி கிடையாது. வாழ்க்கைக்கு செகண்ட் இன்னிங்ஸ் கிடையாது. வாழ்க்கைக்கு அல்ட்ரா ஸ்லோ மோஷன் கிடையாது. எனவே ஒரு முறை தாண்டி போச்சுன்னா, ஒரு நொடி தாண்டி போச்சுன்னா தாண்டி போனதுதான். நாளைக்கு எழுந்தோம்னா கடவுள்கிட்ட காலையில மீண்டும் அற்புதமான இன்னொரு நாளை தந்தமைக்காக நன்றின்னு சொல்லிதான் முதல்ல எழுந்திருக்கணும். அதுக்கப்புறம் தான் மற்ற பிரார்த்தனைகள்லாம். ஒருத்தன் வாழ்க்கையை தெளிவா புரிஞ்சுக்கணும்னா நண்பர்களே, 3 இடங்களுக்கு அவன் போனா போதும்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று, மருத்துவமனை. மருத்துவமனைக்கு போகாத வரைக்கும் நீங்க தப்பிச்சிட்டீங்க. மருத்துவமனைக்கு, ஒரு பெரிய மருத்துவமனைக்கு போயிட்டா, ஐயோ, அங்க இருப்பவர்கள், உடல் நலம் குன்றி வந்தவர்கள் படுற கஷ்டத்தை பார்த்தா கண்ணிலிருந்து உண்மையிலேயே கண்ணீர் வராது, ரத்தம் தான் வரும். சமீபத்துல ராமகிருஷ்ணா மிஷன் ஹாஸ்பிட்டல் இருக்கீங்க ஆவரம்பாளையத்துல, கோயம்புத்தூர்ல ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல். அங்க டாக்டர் குகன் என்று சொல்ற மிகப்பெரிய டாக்டர் என்னுடைய சிறந்த நண்பர். அவர் ஒரு கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட். இங்க வாங்க சுப்பிரமணியம்னு என்னை கூட்டிட்டு போனாரு, ஹாஸ்பிட்டலுக்குள்ள கூட்டிட்டு போனாரு, கேன்சர் வார்டுக்குள்ள கூட்டிட்டு போனாரு. நிறைய ஆன்மீகம் பேசுறீங்க, எல்லாம் பண்றீங்க, இங்க வாங்க, இந்த குழந்தைங்கள்லாம் என்ன தப்பு பண்ணாங்க சொல்லுங்க பார்க்கலான்ட்டு ஒரு வார்டுக்குள்ள கூட்டிட்டு போனார். 4 வயது, 5 வயது, 6 வயது, பெட்டுகள் இல்லாமல் காரிடார்ல தரையில படுக்க வைக்கப்பட்டு, அவர்களெல்லாம் கீமோதெரபிக்காக, அந்த இரத்த அணுக்களை கொல்லக்கூடிய, கேன்சர் அணுக்களை கொல்லக்கூடிய ட்ரீட்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவர்களது நாட்கள் எல்லாம் குறிக்கப்பட்டு விட்டது. sooner or later they will all die என்று அந்த டாக்டர் சொன்னார். உண்மையிலேயே கண்ணில் ரத்தம் வந்துருச்சு எனக்கு. ஏன்னா அந்த குழந்தைங்க என்ன பாவம் செஞ்சிச்சு? 5 வயசுல 4 வயசுல புற்றுநோய், மனிதர்களை நிலை குலைய செய்யற ஒரு புற்றுநோய். அதனால அங்க போனா வாழ்க்கையை நீங்க பெட்டரா புரிஞ்சுக்கலாம். அதுதான் நம்முடைய சொல்ல வந்த கருத்து. 2வது, சிறை. சிறைக்கு ஒருத்தர் போயிட்டாருன்னா, சிறைக்கு போய் பார்த்தாருன்னா, 10 அடிக்கு 8 அடியில நீங்க படுக்க வேண்டும், உட்கார வேண்டும், புஸ்தகம் படிக்க வேண்டும். அங்கேயே தான் உங்களுடைய கழிவுகளையும் அகற்ற வேண்டும். ஒரே ஒரு தட்டி மட்டும் தான் வச்சிருக்கோம். இந்த மாதிரி சூழல்ல வாழற மக்களை நீங்க பாத்தீங்கன்னா தான் சுதந்திரத்தினுடைய உண்மையான விலை. வெளியில சுதந்திரமா எங்க வேணா வரலாம், எங்க வேணா போலாம், எந்த நாட்டுக்கு வேணா பிறக்கலாம், எந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வேணா போலாம், என்ன வேணா பேசலாம், பேச்சு சுதந்திரம், கருத்து சுதந்திரம், அடுத்தவர்களை காயப்படுத்த சுதந்திரம்னு வெளியில இவ்வளவு சுதந்திரம் இருக்க, சிறையில போய் பார்த்தா வாழ்க்கையை நாம பெட்டராக புரிந்து கொள்ள முடியும். நாம ஏதோ தவறு செய்துட்டு சிறைக்கு போகணுன்ற கருத்துல சொல்லல. நீங்க பெர்மிஷன் வாங்கி கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தா உள்ள போய் சிறையை பார்க்க கூட செய்யலாம். இப்படி பார்த்தா உலகத்தை பெட்டராக புரிந்து கொள்ள முடியும். 3வது இடம், கல்லறை. பிணங்களை அடக்கம் பண்ற கல்லறை, சிமெட்ரின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. அங்க போயிட்டா நம்முடைய அகம்பாவம் எல்லாம் கண்டிப்பாக தன்னை போலவே ஒடுங்கிவிடும். இந்த வாழ்க்கை ஒண்ணுமே இல்லை அப்படின்னு தெரிஞ்சு போயிடும். ஏன் தெரியுமா நண்பர்களே? இன்னைக்கு நாம நடக்கிற இடம்தான் நாளைக்கு நம்முடைய கூரையாக மாத்த போகுது. ஆங்கிலத்துல மிக அற்புதமாக சொல்லுவாங்க, the ground that we walk today will be our roof tomorrow.
ஏன் நாம இந்த தரையில் நடக்கிறோம், சம தரையில நம்மளை புதைச்சிட்டா புதைக்கப்பட்ட அந்த பிணத்துக்கு நாம நடக்கிற இந்த சமதளம் தான் கூரையாக மாறி போகும், ரூஃபாக மாறி போகும். எனவே நாம வாழ்க்கையில பிறக்கும் போது இந்த உலகத்துல வரும்போது என்னத்தை கொண்டு வந்தோம்? ஒன்னையுமே நாம கொண்டு வரல. இறந்து போகும்போது என்னத்தை கொண்டு போறோம்? சொத்து, சுகம், மனைவி, குழந்தைகள், வீடு, வாசல், பங்களா இத்தியாதி இத்தியாதி எதையுமே கொண்டு போவதில்லை. எனவே வாழற கொஞ்ச நாள் 60 வருஷம் 70 வருஷங்கள் ஒவ்வொருத்தருடைய கர்ம வினைக்கு ஏற்ற மாதிரி அவருடைய ஆயுசு நிர்ணயிக்கப்பட்டிருக்கும். மெயின்டெனன்ஸ் ஆஃப் த ஹியூமன் பாடியும் அதில் ஒரு சிக்னிஃபிகண்ட் கான்ட்ரிபியூட்டரி ஃபேக்டராக இருக்கிறதுனால உடம்ப பத்திரமாக பாதுகாக்க வேண்டும், பணிவாக இருக்க வேண்டும், அன்பாக இருக்க வேண்டும், அடுத்தவர்களுக்கு உதவ வேண்டும். ஃபைனலா இறைவனுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும் அட் ஆல் டைம்ஸ், எப்பொழுதுமே, எல்லா விஷயங்களுக்குமே. அவர் நமக்கு இந்த விலை மதிக்க முடியாத இந்த மானுட உடலை கொடுத்திருக்காரு, விலை மதிக்க முடியாத 6வது அறிவை கொடுத்திருக்காரு. 6வது அறிவு மக்கள் எதுக்கு பயன்படுத்தணும்? that capacity to discriminate between good and bad things, நல்லவைகளையும் கெட்டவைகளையும் பாகுபடுத்தி பார்த்து வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த 6வது அறிவு, பொது அறிவை கடவுள் நம்ம கொடுத்திருக்காரு. எனவே மீண்டும் அவருக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்லிட்டு, கடவுளே என்னை இந்த குடும்பத்துல இந்த தாய் தகப்பனுக்கு இத்தனையாவது மகனாக பிறக்க செய்து எனக்கு ஞானத்தை கொடுத்து எங்க அப்பாவினுடைய முகத்தையும் அவருடைய ரத்தம் சதை அணுக்களையும் கொடுத்து புத்தியையும் கொடுத்து நல்லவைகளையும் கெட்டவைகளையும் பாகுபடுத்தி பார்க்கிற அந்த ஞானத்தையும் கொடுத்து வாழ வைத்தமைக்காக நன்றி. தேங்க்யூ வெரி மச். எத்தனையோ பேருக்கு இவைகளெல்லாம் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்காங்க. யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணும்னு உனக்கு தெரியும். ஒரே வார்த்தையில உன்னுடைய வல்லமையை சொல்லணும்னா God knows everything என்ற ஒரே வாக்கியத்துல உங்களுடைய மேன்மையை சொல்லிவிட முடியும். ஏனென்றால் வார்த்தைகளாலே இறைவனுடைய மேன்மைகளை, இறைவனுடைய மிகப்பெரிய கருணை கடலான அவருடைய தன்மைகளை சொல்ல முடியாது என்பதுதான் அதற்கு அர்த்தம். அதனால நாம ஒவ்வொரு நாளும் கடைசியில தூங்க போகும்போது ராத்திரி இந்த நாள் இனிய நாளாக இருந்ததுக்கு நன்றின்னு சொல்லி காலையில தூங்கி எழுந்தோனிய இன்னொரு புதிய நாளை, இன்னொரு புதிய நாளில் இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு எனக்கு வாய்ப்பு தந்தமைக்காக நன்றி. கண்ணு, காது, மூக்கு, கை, காலு, இருதயம், நுரையீரல், எல்லா உறுப்புகளும் அதாவது வேலை செய்யற மாதிரி வச்சிருக்கியப்பா, தேங்க்யூ வெரி மச். நான் ஒரு பிச்சைக்காரனாகவோ, ஒரு புத்தி சுவாதீனம் இல்லாதவனாகவோ, ஒரு நோய்வாய்ப்பட்டவனாகவோ இல்லாமல் சாதாரண மனிதனாக என்னை வாழ வச்சிருக்கியே, தேங்க்யூ வெரி மச். கோடி நன்றிகள் உமக்கு அப்படின்னு அன்றாடம் எப்பொழுதும் சதா சர்வகாலமும் சொல்லிட்டே இருக்கணும். நன்றி சொல்லும்போது கூடவே அவருடைய பெயரையும் சொன்னா நாம தப்பிச்சிருவோம். எப்படி? கலிகாலத்துல பகவத் நாமாக்களை உச்சரிப்பது ஒன்றுதான் நம்மளை காப்பாற்றும்னு அடிக்கடி நம்ம சொல்லிட்டே இருக்கோம். அது நிறைய பேர் நோட் பண்ணியிருப்பீங்க. பகவத் நாமாக்கள்னு சொன்னா அவருடைய பெயர்களை, இஷ்ட தெய்வத்தை சொல்லுங்களேன், உங்களுடைய குல தெய்வத்தினுடைய பெயரை சொல்லுங்க. முருகரை கூப்பிடுங்க, விநாயகர் கூப்பிடுங்க, சிவனை கூப்பிடுங்க, பார்வதியை கூப்பிடுங்க, ஐயப்பரை சதா சர்வகாலமும் கூப்பிடுங்க. உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வத்தினுடைய நாமங்களை தொடர்ச்சியாக உச்சரித்தால் இந்த கடும் சவால்களை நோக்கிற இந்த காலத்துல கூட நம்மளால சாந்தியோடு வாழ முடியும். when the going is tough, the tough gets going என்று சொல்லுவார்கள். சூழ்நிலை கடுமையா இருக்கட்டும், நமக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நம்ம போயிட்டே இருக்கலாம். ஏன்? இறைவனை நாம துணைக்கு அழிச்சிட்டு போறோம், இறைவனை முழுமையாக நம்புறோம், இறைவனுடைய பாதார விந்தங்களை கெட்டியாக பிடிச்சிருக்கோம், நமக்கு எந்த பிரச்சனையும் வராது என்பதை சொல்லி நன்றியை எங்கெங்கு காட்ட வேண்டுமோ, யார் யாருக்கு காட்ட வேண்டுமோ அதை சரியான நேரத்திலே சரியான பணிவான ஒரு எக்ஸ்பிரஷனின் மூலமாக, வெளிப்படுத்துதலின் மூலமாக நீங்கள் தெரிவிக்க வேண்டும் என்ற என்னுடைய அந்த தாழ்மையான வேண்டுகோளோட இன்றைய நம்முடைய இந்த வாட்ஸ்அப் ஆடியோ பிரசன்டேஷனை நான் முடிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு முறை இந்த மாதிரி மிகச்சிறந்த கருத்துக்களோடு உங்கள் வீடுகளுக்கே வந்து உங்கள் மனசுல இடம் பிடிக்க முயற்சி செய்வேன். என்றும் உங்கள் இனிய நண்பன் சுப்பிரமணியன்.